முதலாவது ஒரு நாளில் அல்லது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் நீங்கள் வந்து எதை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத முடிவெடுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய அந்த கோல் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா அதை சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப பெருசாக பார்க்கும்போது அது மலைப்பாக இருக்கும். ஆனால் அதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக பிரித்து செய்யும்போது அது வந்து மேனேஜபிளாக இருக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக செய்ய முடியக்கூடிய ஒரு விஷயமா அது மாறிடும். மூணாவதாக அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் பிரிக்கும்போது ஒன்று எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கிடுங்க. இது வந்து ஒருவேளை ஒரு சில நேரத்தில் நீங்கள் தவறாக கணக்கிடலாம். நீங்கள் எதிர்பார்க்குறத விட கொஞ்சம் அதிகமான டைம் ஆகலாம், அல்லது நீங்கள் பிளான் பண்ணதை விட சீக்கிரமே அது முடியலாம். ஆனால் ஓவர் த டைம் உங்களுக்கு இதில் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது உங்களால் ஓகே இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து என்னால் இந்த டைமுக்குள்ளே ஃப்ளெக்சிபிளாக முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக உங்களுடைய டாஸ்க்கை வந்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தான் எப்படி பண்ண போகிறது அப்படிங்கிறது அடுத்தால நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சரியான விதத்தில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணால் தான் நம்மளால் முடிக்க வேண்டிய விஷயத்தை வந்து நம்ம முடிச்சு வச்சுருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு உண்மையாகவே முக்கியத்துவம் உள்ள வேலைகளை முடிக்க வேண்டிய வேலைகளை முடிக்காமல் நம்ம விட்டு வச்சு அது வந்து நமக்கு பெரிய பிரச்சனைகளை பின்னால் உண்டு பண்ணிடும். ஸோ லைஃப்பில் வந்து எதை செய்யணும் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதை நீங்கள் கற்றுக்கோங்க. அடுத்ததாக எப்போவுமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. அதாவது நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. நிறைய விஷயங்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அக்செப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போனால் தான் நம்ம சரியான விதத்தில் செய்ய முடியும். நான் பிளான் பண்ண மாதிரி தான் எக்ஸாக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க, சரியாக நீங்கள் பண்ணதை வந்து செய்ய முடியாது. ஸோ எப்போவுமே கொஞ்சம் அதை ஃப்ளெக்சிபிளான மைண்ட் செட்டில் இருங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் நிறைய விஷயங்களை ஸ்மூத்தாக அச்சீவ் பண்ண முடியும். சரியான விதத்தில் பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றியை அடையலாம். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.